ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான நாள் எப்படி போச்சு அப்படின்றது தான் நான் உங்கள் கூட ஒரு குட்டி விலாகாக ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஏந்ததும் அப்பாவும் பிள்ளையும் வெளில வந்து வேடிக்கை பார்க்க போயிட்டாங்க. அந்த கேப்பில் நான் வந்து த்ரூக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஓட்ஸ் பியூரே. அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து மீன்வைல் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்ப அவனை கொஞ்சம் என்கேஜிங்காக வந்து வச்சுட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் அவன் கூட விளையாடிட்டு அவனை தூங்கவும் போட்டாச்சு. அப்போ நாங்கள் போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டோம். அப்போ அந்த டைமில் தான் வந்து சாமி மாட வீதியை சுற்றி வந்து கோவிலுக்கு போனாங்க. அப்போ இருக்கிற ஆரத்தியை பார்க்க நாங்கள் 3 பேரும் போனோம். போய் நல்லபடியாக சாமி தரிசனமும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வண்டியில் மலை சுற்ற கிளம்பிட்டோம். போகிற வழியில் அந்த டாய் பார்த்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிச்சிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். அடியண்ணாமலை கோவில்கிட்ட இந்த 1 ரூபா வடை ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதை வாங்கி சாப்பிட்டு அடுத்து என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டுருந்தோம். போகிறப்போ ஒரு கொழுக்கட்டை கடை கண்ணில் பட்டுச்சு. அந்த கொழுக்கட்டையும் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். 2ஆம் திருநாள் அன்னைக்கு சாமி மாட வீதி சுற்றி எங்கள் வீட்டுக்கிட்ட வரும்போது நாங்கள் வந்து சாமிக்கு மண்டப பிடி பண்ணுவோம். பட்டாசுலாம் வெடித்து பூ, வெத்தலை பாக்கு, பழம் அதெல்லாம் வச்சு சாரீ, வேஷ்டி இதெல்லாம் எடுத்து கொடுப்போம் சாமிக்கு. அந்த டேவே பார்த்திங்கன்னா செம்ம பாசிட்டிவாக ஃபெஸ்டிவ் வைபாக இருக்கும் வீட்டில். பயங்கர பாசிட்டிவிட்டி அண்ட் பிளெஸ்ஸிங்ஸோடு இந்த டே வந்து சூப்பராக முடிஞ்சுது.